இங்க ஒரு அம்மா முட்டையை உடைச்சு ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட பையன் முட்டை வேகிறதுக்குள்ள எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையன் பிறந்ததுல இருந்தே மனநலம் சரியில்லாம இருக்கான். பல்லு விளக்குற பேஸ்ட் கூட எதுவும் தெரியாம ஷாம்பு எடுத்து விளக்கிட்டு இருக்கான். கடந்த 30 வருஷமா அவங்க அம்மா தான் எல்லாமே செஞ்சு பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய நோய் இருக்கு, கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட அவங்க போறதை பற்றி கவலைப்படாம இவங்க போனக்கப்புறம் அவன் பையனை யாரு பாத்துக்கிடுவாங்க தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து மைக்ரோவேவ்ல வச்சு ஆன் பண்ணிடுறான். அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு போய் மெயினா ஆஃப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் கவலை அதிகமாகுது. இனிமேல அவன் வேலையை அவனே செய்யணும்ட்டு அவனுக்கு சொல்லி கொடுக்காங்க. எல்லாத்துக்கும் அவனுக்கு புரியுற மாதிரி எழுதி கரெக்டா சொல்லி தராங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடறான். அதுக்கப்புறம் சொந்தமா அவனுக்கு தனியா சம்பாத்தியம் வேணும்ட்டு ஒரு பேக்கரியில சேர்த்து விடுறாங்க. அடுத்த நாள் தூங்கி இருந்து பார்த்தா அவன் காணாம போயிடுறான். எங்க இருக்கான் பேக்கரியில வந்து பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி அவன் வேலைக்கு வந்திருக்கான். அதை பார்த்த சந்தோஷத்துல இனிமேல் நிம்மதியா கண்ண மூடலான்னு நினைக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே சாமி கிட்ட போயிடுறாங்க. இப்ப அவனுக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே அவன்கிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருப்பாங்க, சப்போஸ் இவங்க இறந்துட்டாலும் நீங்க அழுக கூடாதுன்னு. அதனாலதான் அவங்க அம்மா சொன்ன மாதிரிக்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அவன் கண்ணில் அழுக வந்துகிட்டு இருக்கு.